வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கடாய் காளான் மசாலா தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னமும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி கடாய் காளான் மசாலா தான் செஞ்சுருக்குறோங்க. என்னடா கடாய் காளான் மசாலான்னு பார்க்குறீங்களா? இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக நாமளே மசாலா அரைச்சி இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுதாங்க இந்த கடாய் காளான் மசாலா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. நீங்கள் வீடியோவை முழுசாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, நானுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல சைட் டிஷ்ங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க போகுது. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காயிட்டுங்க. காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் போட்டுக்கலாங்க. ஆயிலும் போட்டாச்சு, ஆயிலும் காயிட்டும். ஆயிலும் காஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு இதில் நாம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 பிரியாணி இலை ஆட் பண்ண போகிறோம். நான் குட்டி குட்டியாக இருக்கிறனால ஒரு 3 இலை எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், பட்டை இந்த மாதிரி நான் தட்டிட்டேன். ஸோ இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க, மீடியம் சைஸு. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா செவக்க வதங்கிட்டுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4 தக்காளி எடுத்துக்கலாங்க. கடாய் மசாலாவுக்கு கொஞ்சம் தக்காளி அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி பாருங்கள் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கிறோம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நாம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதங்கட்டும், வதக்கி விட்ருங்க. பாருங்கள், நல்லாவே தக்காளி வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு இதில் நாம் தேவையான மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்ன மசாலா ஆட் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு நம்ம சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூளுங்க. தனியாக கொத்தமல்லி தூள் இருக்குல்லங்க, அதை எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாவும் எடுத்துக்கலாம். நம்ம கடாயில் மசாலா அரைக்க போகிறதுக்கும் மிளகாய் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். இதையே நல்லா வதக்கி விட்டுலாங்க. நல்லா வதங்கட்டும். எண்ணெயில் பச்சை வாசனை போக வரைக்கும் வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 பேக்கெட் காளான் ஆட் பண்ண போகிறேன். இதில் 400 கிராம் அளவுங்க இந்த காளான். ஸோ அதுக்கான மசாலா தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா காளானில் இந்த மசாலா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக கலக்கி விட்ருங்க. காளானில் ஆல்ரெடி உங்களுக்கு தண்ணி விடும். இருந்தாலும் நம்மளுக்கு கிரேவி திக்காக கிடைக்கணுக்காக பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் அளவு நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவைப்படுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம தட்டம் போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துட்டு பார்ப்போம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. காளானில் உங்களுக்கு நல்லா கொதிச்சிருக்குது. நல்லா வாசனையாக இருக்குதுங்க. இது இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கணும். ஸோ அதுக்குள்ளே நாம் சொன்னோம்லங்க, இதில் ஸ்பெஷல் என்னென்னா கடாய் காளான் மசாலான்னு சொன்னோம்ல, அந்த கடாய் காளான் மசாலாவுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிக்கலாங்க. என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குட்டியாக கடாய் எடுத்துருக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவு நம்ம இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 3 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருகாப்பிலை இலைங்க, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதையே சிம்மில் வச்சு வறுத்துருங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிரும். ஸோ அது கருகிருச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளேவரே மாறிடும். ஸோ அதனால் கருகாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதையே பாருங்கள், நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு ஆறுன விட்டு நம்ம இதையே அரைச்சிக்கலாம். எப்படி அரைக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதை கொரகொரப்பாக தான் அரைக்கணுங்க. 1 2 அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிக்க வேண்டாம்.
பாருங்கள் இந்த மாதிரி பரபரன்னு அரைச்சா போதும். இதை பார்த்திங்கன்னா நாம் இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும்னு சொன்னோம்லங்க காளான் கிரேவி, அதில் இதையை நாம் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். வாவ், நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருக்குதுங்க. பாருங்கள் நல்லா கிரேவி பாருங்கள், தண்ணி எல்லாம் சுண்டி கொஞ்சம் திக்காக வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த கடாய் காளான் மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃப்ளேவரு நல்லா இருக்குங்க உங்களுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மசாலா என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பாருங்கள் இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதுவும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொத்தமல்லி அந்த வாசனையெல்லாம் போகணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வச்சு நம்ம இதை வெயிட் பண்ணலாம். பாருங்கள் நம்ம ஒரு தட்டம் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகட்டுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேம் வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு லோ ஃப்ளேமில் கொதிச்சிருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாம் இதில் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு கிரேவி நம்மளுக்கு. காளான் ஆல்ரெடி உங்களுக்கு வெந்துருங்க, ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும் உங்களுக்கு காளான் நம்மளுக்கு. பாருங்கள் இப்போ வாசனைக்கு நாம் இதில் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு. இதையும் ஒரு தடவை கலக்கி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நாம் கஸ்தூரி மேத்தி தாங்க ஆட் பண்ணுற போகிறோம். அதாவது காஞ்ச வெந்தய கீரை இருக்குல்லங்க, அதனோட தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் தேவைப்பட்டால் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஆட் பண்ணால் வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஆட் பண்ண அவசியம் இல்லை. பாருங்கள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வாசனையாக இருக்குது உங்களுக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு கடாய் காளான் மசாலா கிரேவி. பாருங்கள் நல்லா கலக்கி விட்ருங்க. நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் சூடாக ஒயிட் ரைஸோ சப்பாத்தியோ ரொட்டியோ செஞ்சு இந்த கிரேவி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இது டேஸ்ட் இருக்க போகுது. செஞ்சு பார்த்திங்கன்னா தெரியுங்க இதனோட டேஸ்ட்டு. ரொம்பவே ரெடி ஆயிடுச்சுங்க. இது சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன். நீங்கள் காளான் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம செஞ்சுருக்குறோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.